நாட்டு பசுமாட்டு பால், ஆட்டுப்பால், ஒட்டகப்பால், கழுதைப்பால் இந்த மாதிரி எல்லா உணவுகளுமே பயன்படுத்தியிருக்காங்க. எல்லா உணவுகளுமே ஒரு விரேசன உணவாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. விரேசன உணவுன்னா உடல் கழிவுகளை நீக்குவதற்கு அது ஒரு அனுபானமாக பயன்படுத்துவாங்க. இதுபோக சில நோய்களை குணப்படுத்துவதற்கு 1 மண்டலம் 2 மண்டலம் அந்த மாதிரி அனுபானமாக அந்தந்த மருந்துகளை நோயின் தன்மைக்கு ஏற்றாற் போல் எவ்வளோ எடுத்துக்கொள்ளணும்னு சில மருத்துவ குறிப்புகள் இருக்குது. பால் என்பது ஒரு உணவுப் பொருளாக மாறிடுச்சு. அந்த உணவுப் பொருள் நம்ம சொசைட்டிக்குள்ளே வந்த பின்னாடி தான் நமக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், ஒரு கேன்சர் வர்றது, கொலஸ்ட்ரால் வர்றது, ஒரு மாரடைப்பு வர்றது, இது மாதிரியான ஏகப்பட்ட நோய்கள் அடுத்தடுத்து வந்துருச்சு. பட் இதெல்லாம் தவறு என்று சொன்னாலும் அந்த புரிதலுக்கு நம்ம வர முடியலை. அதை தாண்டி பாலோடைய பயன்பாட்டின் அளவு ஜாஸ்தியாகிட்டே போயிடுச்சு. அது சார்ந்த நம்ம ருசிக்கு நம்ம அடிமையாயிட்டு மில்க் இஸ் ஏ சைலண்ட் கில்லர் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் இது சார்ந்த அனைத்து விஷயங்களும் பல வருட ரிசர்ச்சுக்கு பின்னாடி அதை உண்மையை சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்பாடும் நம்ம பாலோடைய பயன்பாட்டை நம்ம குறைக்கவே இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைங்க. தைராய்டிலேருந்து பெண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிலேருந்து இது போக பிசிஓடின்ற ஒரு பிரச்சனையிலேருந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுற மாதிரியான பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நம்ம ஆளாயிட்டோம். இருந்தாலும் இந்த பால் சார்ந்த உணவுகளை தவிர்க்கிறது மிக நல்லது. நம்ம முன்னோர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க, முன்னோர்களுடைய வாழ்வியல் முறைன்னு பார்த்தோன்னா ஒரு ஏர் மாடு இருக்கும், விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு பால் மாடு இருக்கும். அந்த பாலை 1 வயதோ 2 வயது காலத்துக்கு மட்டும் குழந்தைக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வயதில் அந்த பாலை செரிமானம் செய்யக்கூடிய ரெனின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம்ஸ் இருக்குது உடம்புக்குள்ளே. அது ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டின பிற்பாடு அதனுடைய சுரப்பு ஆட்டோமேட்டிக்காக நின்றும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய அடல்ட்ஹுட் ஸ்டேஜில் அது உற்பத்தி ஆகாது. அதற்கப்புறம் பாலை செரிமானம் செய்யக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு கிடையாது. அப்போ பால் எந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க, பால் எடுக்கிறாங்க, அதிலிருந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயுமே உங்களுக்கு அந்த தயிர், மோருங்கிறது கால சூழலுக்கு ஏற்றால் போல் ஒரு கோடை காலங்களில் தான் பயன்படுத்துவாங்க. மழை காலம், குளிர்காலங்களை பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான தட்பவெப்பத்தை புரிந்து கொண்டு, உடல் இயக்கத்தை புரிந்து கொண்டு, உடம்பின் தன்மையை புரிந்து கொண்டு முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க.